ஓகே. ஐயா வணக்கம். இந்த இந்த இடம் ஒரு தீர்த்தம். இது வந்து தீர்த்தம்னு சொன்னாலே இந்த இடம் வந்து எப்படி சொல்கிறதுனா அகத்தியருக்கு தாகம், அகத்தியருக்கு தாகம், தண்ணி தாகம் வரும்போது ஊர் மக்கள்கிட்ட கேட்கும்போது ஊர் மக்கள் வந்து தண்ணி கொடுக்கல. அப்போ அகத்தியர் வந்து தண்டம் கொண்டு வருவார். தண்டமும் ஒரு கம்டலும் கொண்டு வரும்போது அகத்தியர் என்ன பண்ணுறாருன்னா தண்டத்துக்கு பதிலாக ஒரு சூளத்தை கொண்டு வர்றாரு. முருகனோட சூளத்தை கொண்டு வரும்போது தாகன்னு கேட்கும்போது தாகம் யாருமே வந்து தண்ணி கொடுக்கல அந்த ஊருக்காரவங்க. அப்போ அந்த ஈட்டியை அந்த சூளத்தை எடுத்து குத்தும் போது அத்திரிமலையில் எப்படி தண்ணி ஊற்று வருதோ அதேமாரி வத்தாத ஒரு நதி தான் இது. இது என்ன ஒரு காரணம்னா இப்போ வந்து மழை காலம் இல்லை, மழையே இல்லை, ஆனால் தண்ணி வந்து குறையாது, வத்தாது, ஆனால் நல்லா இருக்குது. இப்போ காலப்போக்கில் இந்த இடத்த வந்து என்ன செஞ்சுட்டாங்க, சிமெண்டை எல்லாத்தையும் காடாக இருந்ததெல்லாம் எடுத்து விட்டுட்டு சிமெண்டை எடுத்து கட்டி விட்டுருக்காங்க. அதனால் இந்த தீர்த்தம் மட்டும் இன்னும் ஒரு காலமும் மாறலை. அகத்தியர்னால் உருவாக்கப்பட்ட ஒரு தீர்த்தம் தான் நம்ம இப்போ பார்த்துக்கிட்டு இருக்க தீர்த்தம். அது மட்டும் இல்லாமல் இந்த தீர்த்தத்தில் குளித்தாலோ குடித்தாலோ தோல் நோய், உடம்புல இருக்க நோய்கள் தீரும். குளித்தாலோ குடித்தாரோ நம்ம நோய்கள் தீரும். அது முக்கியமான ஒரு தீர்த்தம். இந்த தீர்த்தத்தில் எல்லாமே சிவராசிகள் இருக்குது. பாம்புலேருந்து மீனிலேருந்து என்னென்ன இருக்கோ எல்லாமே இருக்குது. ஏன்னா தண்ணி வத்தாத நதி. பழைய காலத்தில் அகத்தியர்னால் உருவாக்கப்பட்ட நதி இங்கே மறைக்கப்பட்டது. இதுக்கு நேராக தான் பொதிகை மலை இருக்குது. பொதிகை மலையில் தான் அந்த மலை தெரியுது. அந்த மலையானது பொதிகை மலை இங்கேருந்து தெரியுது, பாவநாசம் தான். ஆனால் இந்த இடம் வந்து ஊத்துக்குழி. ஊத்துக்குழி இந்த இடத்துக்கு பேர் ஊத்துக்குழி. இதுதான் உண்மை. இந்த தீர்த்தம் முழுக்க புண்ணிய தீர்த்தம். தீர்த்தத்தில் உங்களுக்காக நான் தெளிச்சுக்கிறேன். ஓம் அகத்தீசாய நம, ஓம் பரமேஸ்வராய நம, ஓம் பரம்பொருளே போற்றி. தண்ணி நல்லா தான் இருக்குது. சிவாய நம, அகத்தீசாய நம. இப்படி எடுக்கக்கூடாது.